இந்திய திருநாட்டின் ஆன்மீக வரலாற்றில் என்றும் ஒளி வீசும் மகான்களில் ஒருவர் சுவாமி விவேகானந்தர். 1863ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் திகதி அன்று கொல்கத்தாவில் நரேந்திரநாத் தத்தராக பிறந்தார். சிறுவயதிலிருந்தே அறிவு, தைரியம், தன்னம்பிக்கை ஆகியவை அவரிடம் இயல்பாகவே திகழ்ந்தன. சமாஜத்தில் சேர்ந்த விவேகானந்தர் அங்கு கடவுளை உணர்த்தா காரணத்தால் சமாஜத்தின் மீதிருந்த ஆர்வம் அவருக்கு குன்றியது. அச்சமயத்தில்தான் காளிகோவில் பூசாரியாக இருந்த ராமகிருஷ்ணரை சந்திக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. கடவுளை பார்த்திருக்கிறேன் என ராமகிருஷ்ணர் கூறினார். அவருடைய போதனைகள் அனைத்தும் தம் வழிக்கு ஏற்றதாக இருக்கும் என கருதி அவரது சீடரானார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் மறைவுக்கு பின் அவரது வாரிசாக விவேகானந்தர் பரிந்துரைக்கப்பட்டார். கொல்கத்தா பாராநகரில் ராமகிருஷ்ண மிஷன் எனும் அமைப்பை தொடங்கினார். விவேகானந்தரது முக்கிய கொள்கைகளாவன: எழுமின், விழிமின், கருமம் கைகூடும், வரும் வரை உழைமின். உருவ வழிபாடு ஒன்றே ஆன்மீக உணர்வை தூண்டிவிடும் தன்மை கொண்ட ஒரே வழி. பிறருக்கு உதவி செய்பவர்கள் யாராக இருந்தாலும் கடவுளுக்கு தொண்டு செய்பவர்கள் ஆவர். 1893 செப்டம்பர் 11 அன்று சிகாகோ நகரில் பன்னாட்டு சமய மாநாட்டில் கலந்து கொண்டு சகோதர சகோதரிகளே என ஆரம்பித்து நடத்திய பெருவுரை அது உலக புகழ் பெற்றது, அனைவரையும் நெகிழ வைத்தது. பேலூரில் விவேகானந்தர் நிறுவிய மடம் அகில உலக ராமகிருஷ்ண மடங்களுக்கெல்லாம் தலைமை மடமாக உள்ளது. விவேகானந்தர் 1892 கன்னியாகுமரி கடலில் நீந்தி சென்று ஒரு பாறையில் அமர்ந்து தியானம் செய்த பாறை தற்போது விவேகானந்தர் பாறை என்ற பெயரில் சுற்றுலா தலமாக அமைந்துள்ளது. இங்கிலாந்தைச் சேர்ந்த மார்கரெட் என்ற பெண்மணி நிவேதிதா எனும் பேரில் விவேகானந்தரின் பிரதம சீடரானார். பேலூர் மடத்தில் ஜூலை 4, 1902 இவ்வுலகை விட்டு விவேகானந்தர் மறைந்தார். நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக நீ ஆவாய். உன்னை வலிமை படைத்தவனாக எண்ணினால் வலிமை படைத்தவன் ஆவாய். எழுந்திருங்கள், விழித்தெழுங்கள், இலக்கை அடையும் வரை நின்று விடாதீர்கள் போன்ற பல இளைஞர்களை ஊக்குவிக்கும் பொன்மொழிகளை உலகிற்கு தந்து இக்கால இளைஞர்களுக்கும் ஒரு உத்வேகத்தை விவேகானந்தர் அளித்து வருகிறார். அவரது பார்வையில் பலவீனம்தான் மனிதனின் மிகப்பெரிய பாவம். உடல், மனம், ஆன்மா மூன்றும் வலிமை பெற வேண்டும் என்பதே அவரது கனவு. சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளை நினைவு கூர்ந்து இந்திய அரசு ஜனவரி 12ஆம் திகதியை தேசிய இளைஞர் தினமாக அறிவித்துள்ளது. இது இளைஞர்களுக்கு அவர் அளித்த ஊக்கத்தின் அடையாளமாகும். சுவாமி விவேகானந்தர் ஒரு துறவி மட்டுமல்ல, அவர் ஒரு சிந்தனையாளர், தேசபக்தர், இளைஞர்களின் வழிகாட்டி. அவரது சிந்தனைகளை வாழ்க்கையில் கடைபிடித்தால் ஒவ்வொரு இளைஞனும் நாட்டின் ஒளிவிளக்காக மாற முடியும். ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் சிந்தனையே உண்மையான புரட்சி. அந்த புரட்சியின் உருவமே சுவாமி விவேகானந்தர்.